இன்று நான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் என்னவென்றால், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று வள்ளலார் இறைவனிடம் வேண்டுகிறார். ஒருமையுடன் எனது திருமலரில் நினைக்கின்ற உத்தமதன் உறவு வேண்டும். அந்த பாடல்ல இது ஒரு கோரிக்கை வைக்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினைவு புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். பெருநெறி பிடித்து ஒழுக வேணும், பெருநெறி பிடித்து ஒழுகணும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். என்ன விஷயம் அவர் சொல்றாரு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இறைவன் இருக்கிறார்ல, இறைவன் ஒளி வடிவானவன். இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்காரு இறைவன். அதே சமயத்துல எல்லா உயிரினங்களினுடைய ஆன்மாவாகவும் ஒளியாகவும் இருக்கிறார். பிரபஞ்சத்துல ஒளி வடிவாக உள்ள இறைவனை நீ காண்றதுக்கு முயற்சி செய்வாயோ இல்லையோ, உன் உடம்புக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒளி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை காண நீயாகவே முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் எல்லாம் சொல்லாங்க. எல்லாரும் என்ன சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி. முதல்ல உள்ள அருட்பெருஞ்சோதி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இறைவன். ரெண்டாவது ஒரு சொல்றாரு அருட்பெருஞ்சோதி. அது உடம்புக்குள்ள பூரா இருக்குது. ஆனா அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிரினங்களிலும் கருணை கொண்டு இருக்க வேண்டும். கருணையிலே கடவுளை காணலாம், அந்த கடவுளிலே கருணை இதனை காணலாம். அப்போ நீங்க எல்லா உயிரினங்களிலும் கருணை கொண்டு இருக்க வேண்டும். எப்பொழுதும் இறைவனையை சிந்தித்துக் கொண்டு உன் உடம்பிலேயே ஒளி வடிவாக உள்ள இறைவனை காண வேண்டும். இதான் முக்கியமானது. ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளையும் ஒளி வடிவாக உள்ளதா அவரவர் தந்த முயற்சியினாலதான் காண முடியும். அதுக்கு நீ மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொல்றார். நீ போய் எந்த மதத்தையும் போய் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. சைவ சமயத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, வைண சமயத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, வேற பிற மதங்களையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. கிறிஸ்தவ மதங்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, முஸ்லிம் மதத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, பௌத்த மதத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, இந்து மதத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இறைவன் ஒளி வடிவாக உன்னிலேயே இருக்கிறான். உனக்குள் உள்ள ஒளி வடிவாக உள்ள இறைவனை நீதானே காணணும். அதுதான் எல்லாரும் உணர்த்தக்கூடியது. அதுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவையில்லை. மனிதர்களாக பிறந்தவர்கள் அதை உணர வேண்டும். அதான் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொல்றாரு. திருமந்திரம் என்ன சொல்லுது? திருமந்திரம் 2 பாடல்கள் இது சொல்லுது. திருமந்திரம் ஆன சமயம் அது இது நன்றெனும். ஏகப்பட்ட மதங்கள் இருக்குது, அதெல்லாம் அதுதான் சிறப்பு இதுதான் சிறப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்காத. மாய மனிதர் மயக்கம் அது ஒளி. ஏன் மதம் தான் சிறந்தது, ஓ மதம் தான் சிறந்ததுன்னு பேசிக்கொண்டிருக்காதே. அது பூராமே மாயம், மயக்கம், தவறானது. காணங்கடந்த கடவுளை நாடுமின், காணங்கடந்த கடவுளை நாடுமின் ஊனங்கடந்த உரு அது தாமே. அது எந்த விதமான குற்றமும் இல்லாத ஒளி வடிவானது, எல்லா பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கக்கூடியது சொல்றார். காணங்கடந்த கடவுளை நாடுமின் ஊனங்கடந்த உரு அதுதாமே. அது எல்லா விதமான உலகத்திலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும், எல்லா விதமான பெயர்களிலும் இருக்கும். நீ என்ன பேர்ல சொல்றாலும் அந்த பேர்ல வரும். நீ இறைவனுக்கு பல பேர்கள் வைக்கலாம், எல்லா பேர்லயும் அவர் இருப்பாரு, எல்லா பொருள்களிலும் இருப்பாரு, எல்லா உயிர்களிலும் இருப்பாரு, உனக்குள்ளும் இருக்கிறாரு. உனக்குள்ளும் இருக்கவன நீ போய் தேடி முயற்சி பண்ணணும். அதை விட்டு போட்டு அந்த மதம் தான் சிறந்தது இந்த மதம் தான் சிறந்ததுன்னு தேடி நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று திருமந்திரம் சொல்லுது. நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீ காண வேண்டும். திருமூலர் கண்டார். நான் பெற்ற இன்பம் பெருகையும் ஒய்யகம் அப்படின்னு சொன்னாரு. நான் பெற்ற இன்பம் பெருகையும் ஒய்யகம் வான்பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடின்
உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நீயும் கண்டுபிடின்னு நமக்கு சொல்றாரு. நம்ம அதை கண்டுபிடிக்கிறதை விட்டு போட்டு எல்லாத்துலயும் ஜாதியையும் மதத்தையும் புகுத்தி நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். உனக்குள்ளே குடிகொண்டுள்ள உத்தமனை கண்டுபிடி. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடம்புக்குள்ள உத்தமன் நீங்க கண்டுபிடிக்கணும், ஒளி வடிவாக உள்ள இறைவனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ எந்த மதத்தை பற்றி கொண்டு அலைய வேண்டியதில்லை. ஒன்றது பேரூர் வழியாறு அதற்குல, ஒன்றது பேரூர் வழியாறு அதற்குல. இறைவனை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கும். வழியாறு அதற்குல என்றது போல இரும்பு சமயமும் நன்றிது தீது என்றுரையாளர்கள் குன்று குறைத்தலு நியாயை ஒத்தார்களே. இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம். இப்ப சென்னைக்கு போறோம்னா ரயில் மூலமாகவும் போகலாம், விமானம் மூலமாகவும் போகலாம், பேருந்து மூலமாகவும் போகலாம், கார் மூலமாகவும் போகலாம். எத்தனையோ வழி இருக்கிறது. அவரவர் வழிகளில் போகலாம். போய் அடையக்கூடிய இடம் வந்து சென்னை தான். அதே மாதிரி இறைவனை அடைவதற்கு நீங்க எத்தனையோ வழிகளை சொல்றதுக்கு தான், வழிகாட்டுறதுக்கு தான் இந்த சமயங்கள் இருக்குது. ஆனா இறைவன் ஒருவன் தான். அதனால இறைவனை வைத்துக் கொண்டு நீங்கள் மதங்களை நிறைய உண்டாக்கி பிரிவுபடுத்தாதீர்கள் என்று திருமந்திரம் சொல்லுது. அந்த இறைவனை அடைவதற்கு எளிய வழி இறைவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இறை சிந்தனையுடன் எப்பொழுதும் இருப்பது ஒரே வழி. நீ பாட்டுக்கு உன்னுடைய கடமையை பூரா செய்யும் பொழுது, உன் கடமையை பூரா செய்யும் பொழுதே இறைவனை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அதுதான் பக்தி. அதை விட்டு போட்டு நீ எந்த விதமான மதங்களையும் சார்ந்து கொண்டு மத சம்பந்தமான நல்லிணக்கம் இல்லாமல் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது தகாது. இதுதான் மதமான கைப்பிடியாது இருக்க வேண்டும் வள்ளலார் இதுதான் சொல்றாரு. மதமான கைப்பிடியாது இருக்க வேண்டும். இறைவனை அடைய வேண்டும் என்றால் எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் தப்பு கிடையாது. உண்ணும் போதும் உறங்கும் போதும் பணியாற்றும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் இறை சிந்தனையுடன் இருந்து கொண்டிருந்தால் இறைவனை அடைய முடியும். உடம்பிலே ஒளிவடிவாக உள்ள இறைவனை உணர முடியும். அதான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. அதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்க வேண்டும், கண்டு உணர வேண்டும். அதற்கு இறை சிந்தனை வேண்டும். அதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போட்டிங்கிறது. அதுதான் தென்னாட்டுல அதற்கு சிவனுங்கிற பேரு. மற்ற நாட்டுல அவங்கவுங்க பேர்ல அவங்க வழிபடுறாங்க. எந்நாட்டவருக்கு அவன் தான் இறைவன். அது எந்த பேர்ல வேணாலும் கூப்பிட்டாலும் அந்த பேர்ல இருப்பாரு. நீ எந்த வடிவத்துல போய் பார்த்தாலும் அந்த வடிவத்துல இருப்பாரு. இறைவன் ஒருவன் தான். அந்த ஒருவன் தான் உடம்புக்குள்ளே இருக்கிறாரு, ஒளி வடிவாக இருக்கிறாரு. காணம் கடந்த கடவுளை நாடுவின் ஊனம் கடந்த உருவதுதாமே. அந்த ஊனம் கடந்த உருவ தியானம் பண்ணி கண்டுபிடிக்க பழகுங்கள். அது ஒன்றே போதுமானது. அதை விட்டு போட்டு எல்லாத்திலையும் மதம் சார்ந்தே பழகாதீர்கள். மதம் சார்ந்தே எல்லாவற்றையும் பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். என்னுடைய மதத்தை சார்ந்தவன் கடையில தான் ஜாமான் வாங்குவேன், என்னுடைய மதத்தை சார்ந்தவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. இறைவன் ஒளி வடிவானவன், அவன் ஒன்றானவன் ஒளி வடிவானவன். அவனை கண்டுபிடிங்க. நீங்க எந்த பேர்ல கூப்பிட்டாலும் அந்த பேர்ல வருவான். அதனால இறைவன் ஒருவனாக இருக்கும் பொழுது மாநில சமுதாயம் அப்போ ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை தானாமே சென்றே பூங்குதி இல்லை நம் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நைந்துமினே. இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் திருமந்திரத்தினுடைய முக்கியமான பாடல். அந்த பாடலை வழியில் நில்லுங்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நெய்யுங்கள். மதங்கள் தேவையில்லை, மதங்கள் தேவையில்லை மானிடரே. உங்கள் உடம்பிலே ஒளிவடிவாயுள்ள உத்தமனை காணுங்கள் மானிடரே என்று சொல்லி மேன்மைகள் சைவ நீதி விளங்குகிற உலகமெல்லாம் சைவத்தில் இருங்கள். சைவம் என்பது புலால் தவிர்த்தல் என்பதை தான் மேன்மைகள் சைவ நீதி என்று சொல்கிறேனே தவிர சைவ மதத்தை சொல்லவில்லை என்று சொல்லி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி மதமான கைப்பிடியாது இருக்க வேண்டும் என்ற வள்ளலாரினுடைய வாக்கினை காப்பாற்ற வேண்டும் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.